நேயர்களுக்கு வணக்கம். கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக ஒரு செய்திகள் போய்க்கிட்டே இருக்கு. ஒரு ஃபிளாஷ் நியூஸா போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, 2 கட்சியை சார்ந்தவர்கள் வேறொரு கட்சிக்கு இணைந்திருக்கிறாங்க அப்படின்னு. முதல்ல தினத்தந்தி எல்லா பத்திரிகையிலும் சன் டிவி இதுல எல்லாம் பேசப்பட்டது என்னன்னா, ஐயா தமிழருவி மணியன் அவர்கள் ஜி.கே. வாசன் அவர்கள் கட்சியில இணைந்தார் அப்படிங்கிறது ஒரு பெரிய தலைப்புச் செய்தியா போயிட்டு இருந்தது. அடுத்து அதே மாதிரி இன்னொரு நிகழ்வு என்ன அப்படின்னா, அதிமுகவில இருந்து நீக்கப்பட்ட ஐயா செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் அவர் அந்த கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் முன்னிலையில் இணைந்தார் என்ற செய்தி. 2 செய்தியுமே ஒரு பெரிய பரபரப்பான செய்தியா ஊடகங்கள் பேசிக்கொண்டே இருந்தன. அதில் விஜய் அவர்களுக்கு பெரிய அளவில் தன்னுடைய ஆதரவை தெரிவித்து செங்கோட்டையன் அவர்கள் கட்சியில் இருந்தார். ஒரு 77 வயதை கடந்த ஒருவர் அதிமுக என்ற கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து தொடர்ச்சியாக அந்த கட்சியில் பல பொறுப்புகள் வைத்து அமைச்சரவையில் இடம்பெற்று எம்ஜிஆரின் விசுவாசியாகவும் மறைந்த புரட்சி தலைவி அம்மா அவர்களின் விசுவாசியாகவும் இருந்து கட்சியின் எல்லா விதமாக கொங்கு மண்டலத்தில் அறியப்பட்டவராகவும் தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்டவராக செங்கோட்டையன் அவர்கள் விஜய் அவர்களின் கட்சியில் இணைந்திருக்கிறதால் அவருக்கு சாதகமா அவருக்கு பாதகமா இதனால் ஏற்பட போகும் பெரிய மாற்றங்கள், இந்த அரசியல் மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். முதலாவதாக சொன்ன மாதிரி தமிழ் மணியன் அவர்கள் அந்த கட்சியில் இணைந்ததுக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அந்த கட்சியில் அவர் மென்மேலும் வளர, அந்த கட்சியிலேயே அவர் தொடர்வாரா என்பதையும் பார்ப்போம். அந்த கட்சி அவரை எப்படி அணுகிறது என்பதையும் பார்ப்போம். அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். இரண்டாவதாக ஐயா செங்கோட்டையன் அவர்களுக்கு இது ரொம்ப நாளாகவே ஒரு மர்மம் நீடித்து கொண்டே இருந்தது. கட்சியிலிருந்து ஐயா எடப்பாடி அவர்கள் செங்கோட்டையன் அவர்களை நீக்குவதாக இருக்கட்டும், இல்லை அதற்கு முன்பாக அவர் பாஜக அமித்ஷா அவர்களுடன் பாஜக தலைமையுடன் மிக நெருக்கமாக இருந்ததாக இருக்கட்டும், அவர்களை போய் டெல்லியில் சந்திச்சதாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒட்டுமொத்த மக்களும் சரி அரசியல் முழுவதும் பேசப்பட்டது என்னன்னா, பாஜக இவரை இயக்குகிறது, பாஜக செங்கோட்டையன் அவர்களை முதலமைச்சர் கேண்டிடேட்டாகவும் முதலமைச்சர் வேட்பாளராகவும் அதிமுகவின் தலைமையிடத்துக்கு நகர்த்துவதற்காக ஒரு காய் நகர்த்துறாங்க. அவர்களுக்கு விருப்பம் இல்லை, எடப்பாடி அவர்கள் தலைமையில் இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, அதனால் அதற்குள்ள எப்படியாவது செங்கோட்டையன் அவர்களை கொண்டு வர வேண்டும். இதற்கு முத்தாய்ப்பாக இதை உறுதிப்படுத்தும் விதமாக தான் செங்கோட்டையன் அவர்களின் நகர்வும் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ரொம்ப சாதுரியமாக பாஜக இதை கையாண்டது. எப்படி அப்படின்னா, முழுவதுமாக கட்சியை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும், கட்சி தான் முக்கியம் அப்படிங்கிற இடத்துலேருந்து ஒரு அளவு கூட நகராம தான் ஐயா எடப்பாடி அவர்கள் இன்று வரைக்கும் இருக்கார். அவருக்கு நன்கு தெரியும் எப்படியாவது இந்த கட்சியை கபலீகரம் செய்யணும், இல்லை கட்சியை தன்வயப்படுத்திக்கணும் என்பதை பாஜக மும்முரமாக செய்கிறது. மிக வேகமாக இதை செய்து கொண்டது. அது அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருக்கும் காலகட்டத்தில் இருந்து இன்று வரை தொடர்கிறது. எப்படியாவது அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கியும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கட்டமைப்பு வசதியும், எப்படி சத்யராஜ் சொல்வார்ல, எங்கு ஏற்கனவே வாடகைக்கெல்லாம் போய் வீடெல்லாம் தரோம், ஏற்கனவே கட்டி வச்ச வீட்டில் நம்ம போய் உட்காந்துக்குவோம்னு நினைப்பார்ல, அந்த ஒரு யுக்தியை தான் பாஜக செய்து, பாஜகவும் இல்லை ஆர்எஸ்எஸும் அதன் சித்தாந்தத்தை கொண்டு உள்ள சனாதானத்தை பின்பற்றுவதும் எப்படின்னா, இந்த பில்ட் ஆன் பெஸ்ட் தான், எது சிறப்பான இருக்கோ அதில் போய் அங்கே போய் உட்காந்துருவாங்க. அதை ஒரு மையமாக வைத்து தான் இந்த நகர்வுகள்லாம் இருந்தது. அதில் ஒரு சில இடத்தில் வெற்றியும் பெற்றாங்க. அதை வைத்துக்கொண்டு இவர்கள் தன் வயப்படுத்துறதுக்காக நிறைய வேலைகளை அதிமுகக்குள்ள செஞ்சாங்க. அங்கு ஓபிஎஸ் அவர்கள் பிரிந்து வந்ததாக இருக்கட்டும், இல்லை டிடிவி தினகரன் தனியாக கட்சி ஆரம்பித்ததாக இருக்கட்டும், இல்லை சசிகலா அவர்கள் இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் பாஜகவின் அரசுக்கு அச்சுறுத்தலாக பயந்து கொண்டோ, இல்லை அவர்களிடம் இவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் மாட்டிக்கொண்டோ அவர்கள் பின்னணியில் இருந்து இயங்குவதாக தான் எல்லாமே அவர்களோட நகர்வுகள் இருந்தது. அதன் தொடர்ச்சியாக என்ன செய்தார்கள் என்றால், சரி ஓகே, செங்கோட்டையனை வச்சு எப்படியாவது நம்ம காய் நகர்த்தி அதன் தலைமையை கைப்பற்றுவோம். செங்கோட்டையனை வைத்து தலைமையை கைப்பற்றி விட்டால் அடுத்ததாக டிடிவி தினகரனாக இருக்கட்டும், இல்லை சசிகலாவாக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாத்தையும் தன்வயப்படுத்தி இந்த கட்சியையும் இவர்கள் எல்லாம் தனக்காக வேலை செய்யக்கூடாது மாற்றிவிட்டால் மிக எளிதாக நம்ம ஒரு கட்டமைப்பை கொண்ட கட்சியை நம் வசம் எடுத்துடலாம், நம்மளுக்கு பெரிய அளவில் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும்னு நினைச்சாங்க. ரொம்ப உறுதியாக ரொம்ப தீர்க்கமாக ஐயா எடப்பாடி அவர்கள் இதில் நடந்து கொள்றாருன்னு தான் நினைக்கணும். ஏன்னா, எனக்கு பதவி வேணாம், நான் எப்போ வேணாலும் பதவி வர்றதுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் இந்த கட்சி போய்விட்டு இருந்தால் அடித்தளமே போய்விடும், தன்னோட இருப்பு போயிடும், இனி அந்த கட்சியை யாரும் காப்பாற்ற முடியாது என்ற இடத்துல இன்று வரை எடப்பாடி அவர்கள் உறுதியாக இருக்கிறார் தான் நினைக்கிறேன்.
ஏன்னா இவர்கள் ஆசை காட்டி நாளைக்கு வந்து இவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்தால் நம்ம வெற்றி பெறுவோம் என்று உள்ள கொண்டு வந்துட்டா, சசிகலா அவர்கள் உள்ள வந்ததுக்கப்புறம் எடப்பாடி அவர்களை என்ன செய்வாருன்னு உலகத்துக்கே தெரியும். டிடி அவர்கள் உள்ள வந்துட்டா எடப்பாடி அவர்களுக்கான இருப்பு இருக்காதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஒட்டுமொத்தமாக அந்த கட்சி அவர்களின் கைப்பிடிக்கல போயிடும். அதை தெரிந்துதான் இன்று வரை எடப்பாடி அவர்கள் எதற்கும் சமரசம் இல்லாமல் நிற்கிறார். இது ஒரு பக்கம். இந்த பக்கமா செங்கோட்டையனை அடுத்த நகருக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி ஓகே இந்த கட்சி சரியில்லை, அடுத்ததாக நல்ல இளைஞர்கள் கூட்டம் இருக்கு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்க ஒரு கட்சி, நிறைய வாக்கு வங்கிகள் இவர்களால் வரையும் அப்படிங்கிற நம்பிக்கிட்டு இருக்க ஒரு கட்சி மேல ஏறி குதிரை சவாரி செய்யலாம் அப்படின்னு நினைச்ச பாஜக என்ன செய்யுது அப்படின்னா, இங்க போய் இறக்கணும் செங்கோட்டையனை, நடக்கல, சரி ஓகே அடுத்ததாக அவரை வைத்து தாவாக்கால கொண்டு போய் இறக்குவோம், அங்க போய் நமக்களோட இன்ஃப்ளூயன்ஸை உள்ள கொண்டு போவோம், நம்மளுடைய ஆளா ஒருத்தர் அங்க கொண்டு போகணும்னு தான் இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களை கொண்டு போய் அங்க நிறுத்தியிருக்கு. ஆனா இவ்வளவு கேவலமாக தன் வாழ்க்கையை, தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை 77 ஆண்டுகளாக, குறைந்தது எனக்கு தெரிந்த 55-60 ஆண்டுகளாக அரசியல் பயணம் செய்து கொண்ட ஒருத்தர் இப்படி ஒரு அவருக்கு இது முடிவு வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. அவ்வளவு மோசமான முடிவை தான் அவர் எடுத்திருக்காரு. எப்படி தாவக்கல் ஒருபோதும் அந்த கட்சி தன் கட்சி தொண்டர்களையோ இந்த மக்களையோ எதையுமே புரியாமல், ஒரு கட்சியின் கொள்கை இல்லாமல், தத்துவம் இல்லாமல், இந்த கட்சி எதற்காக தொடங்கப்பட்டது என்று தெரியாமல் வரிசையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வரிசையாக இன்னும் அவர்கள் தொடாத ஒரே ஒரு ஆள் என்னன்னா விஜயகாந்த் அவர்களும் கலைஞர் கருணாநிதி அவர்களும் தான். இந்த 2 படம் மட்டும் இன்னும் வரல அவங்க போஸ்டர்ல எல்லாம். இதையும் அவர்கள் விரைவில் செஞ்சிருவாங்க. அதற்கு ஒரு தொடக்கம் தான். இன்னைக்கு வந்து டிசம்பர் 5ஆம் தேதி செய்வாங்கன்னு நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தேன் என்னோட ஃபேஸ்புக் பக்கத்தில். அதற்கு முன்கூட்டியே இது நடக்க ஆரம்பிச்சு. இன்னைக்கு அதிமுகவின் முகமாக இருக்கக்கூடிய ஜெயலலிதா அவர்களின் புகைப்படத்தை வைத்துக்கொண்டும் போய் அவரை நேரடியாக அவரை ஆதரித்து கொண்டும் இல்லை அவர் பேசக்கூடிய கருத்துக்களை பேசிக்கொண்டும் இன்னைக்கு ஒருத்தரை கொண்டு வச்சிருக்காங்க. இது மறைமுகமாக என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் ஜெயலலிதாவையும் எடுத்துக்கொண்டோங்கிற இடத்துக்கு தான் இன்னைக்கு நகர்ந்திருக்கு அந்த கட்சி. இப்படி இருக்கும் ஒரு கட்சியில் தன்னை கொண்டு போய் இணைத்து கொண்டு அதில் வெறும் கொள்கை பரப்பு செயலாளராக கூட அவரால் பயணிக்க முடியாது. அந்த ரசிகர் கூட்டத்துக்குள் அவர் சிக்கி இன்னைக்கு ஒவ்வொரு காணொலியும் பார்க்கும்போது இந்த காணொலி போடலாமா இல்லையான்னு தான் ஒரு 2 நாள் காத்திருந்தோம். இப்படியாப்பட்ட தலைவருக்கு முடிவு இப்படி மோசமானது இருக்குமா அப்படிங்கிறது உண்மையிலே எண்ணி வருத்தப்படுறோம். ஒரு தலைவர் போறாரு, அவரை வண்டியோட சைடில் நிற்க வச்சு அவரை வந்து என்னென்ன பாடுபடுத்தணுமோ ஒரு ரசிகர் கூட்டமாக அவர் ரசிகனாக மாற்றி அவர்கள் எல்லாம் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இது வந்து இந்த தமிழ்நாட்டில் இந்த அரசியலில் இவ்வளவு பழுத்த மூத்த அரசியல்வாதிக்கு இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. இன்னும் தொடர்ச்சியாக அவர் என்னென்ன பாடுபட போறாருன்னு காணொலியாக பார்ப்போம். நீங்க எல்லாருமே பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவரை வந்து ஒரு மேடை பேச்சாளராகவும் ஒரு 3ஆம் கட்ட பேச்சாளராகவும் தான் அங்கே கொண்டு போய் நிறுத்த முடியுமே தவிர வேற எந்த இடத்துலையும் அவரால் தன்னுடைய இருப்பையோ தன்னுடைய இவ்வளவு நாள் காத்து வந்த அரசியல் ஆளுமை என்ற ஒரு இடத்தையோ முற்றுமுழுதாக இழந்துதான் இன்றைக்கு நிற்பாரு. கூடிய விரைவில் நம்ம அதெல்லாம் பார்ப்போம். இந்த செங்கோட்டையன் அவர்களை வைத்துக்கொண்டு பாஜக ஆடும் நாடகத்துக்கு செங்கோட்டையன் அவர்கள் பலியானது போல இன்னும் பல தலைகள் விரைவில் பலியாக கூடும்.